சீக்கிரமா போய் ராசாத்தி ஸ்வேதாவை தேடி வந்திருக்கிற விஷயத்த கண்மணி கிட்ட சொல்லணும். ஐயோ, இந்த இருட்டுல வர்றதுக்குள்ள போதும் போதும் ஆகுது. கண்ணு வேற சரியா தெரிய மாட்டேங்குது. அம்மா தாயே, நீ தான் காப்பாத்தணும். நான் போறதுக்கு ஒரு நல்ல வழியை காட்டு. ஐயோ, குருவியா? இதுங்கெல்லாம் எப்போதான் தூங்கும்? தாயே, யார் இவன்? இந்த காட்டுக்கு வாட்ச்மேனா இருப்பானோ? ஏ பிரம்மஹத்தி, ஆளு படுத்திருக்கிறது கூட தெரியல. என்னது பேம சுத்தியா? யோ, இங்க பாரியா, புரியாத வார்த்தையில எல்லாம் பேசி திட்டாத. அப்புறம் நானும் திட்டுவேன் உன்னை பதிலுக்கு. ஆமா, நீ சாமியார் தானே? அடக்க உடக்கமா இருக்க மாட்ட? போற வர வழியில என்ன பேப்பர பேன்னு படுத்துக்கிட்டு இருக்கிற? அப்புறம் மிதிக்காம என்ன பண்ணுவாங்க? முற்றும் திறந்த என்னையே திட்டுவியா? என்னது முற்றும் திறந்தவனா? என்ன பூட்டு வியாபாரம் பாத்துக்கிட்டு இருந்தியா? என் காலை மிதிச்சது மட்டும் இல்லாம என்கிட்டயே வாய்ச்சவடால காட்டுறியா? உன்னை என்ன பண்றேன்னு பாரு. என்னையா? ஓம் கிரீம் ஓம் கிரீம் கிரீம் ஓம் கிரீம் கிரீம் ஓம் கிரீம். ஐயோ, ஓவரா பேசி வாங்கி கட்டிக்க போறோமோ? இந்த ஆளு கோவமா மந்திரம் சொல்றத பார்த்தா நம்மளுக்கு சாபம் விட்டு எலியா மாத்திருவானோ? ஐயா ஐயா, கோவப்படாதீங்க ஐயா. என் மேலதான் தப்பு. நான் தான் அவசரமா போய்கிட்டு இருந்தேனா, அதான் கொஞ்சம் ஓவரா பேசிட்டேன். அப்படி வா வலிக்கு. சரி சரி சரி, அவசரமா எங்க போற? அது உங்ககிட்ட சொல்லலாமா? என்ன மாட்டி விட்டுற மாட்டீங்களே? நான் ஏமா உன்னை மாட்டி விட போறேன்? நாமெல்லாம் 2 பேரும் இப்ப ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டோம்ல. நடந்தத சொல்லு. அப்படியா? சரி சரி ப்ரோ. ப்ரோவா? நடந்தது என்னன்னா, அது இதுதான் நடந்தது. நீ சொல்றத வச்சு பார்த்தா உன் பொண்ணு உன்னை உளவு பார்க்க அனுப்பிச்சிருக்கு போல தெரியுது. எஸ் ப்ரோ, அப்சல்யூட்லி. ஆனா இங்க கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கு. ஒளிஞ்சிருக்கும் போது பாம்பு ஏதாவது போட்டுருமோன்னு பயமா இருக்கு. இவ்வளவுதான விஷயம்? ஓம் இந்த மூலிகை வெத்திலைய உன் வாயில போட்டு நல்லா மெல்லு. அதுக்கப்புறம் நீ யாரு கண்ணுக்கும் தெரிய மாட்ட. உன் இஷ்டம் போல உளவு பார்க்கலாம். அப்படியா ப்ரோ? நான் யார் கண்ணுக்குமே தெரிய மாட்டேனா? மெய்யாலுமா சொல்ற? மெய்யாலுமே தான் ப்ரோ. நீதான் இப்ப என் கூட்டாளி ஆயிட்டல்ல, உன்கிட்ட போய் சொல்லுவனா? சரி குடு ப்ரோ. ஏன் ப்ரோ, கொஞ்சம் சுண்ணாம்பு இருந்தா கொடுங்களேன் ப்ரோ. இத தனியா மெல்லு ப்ரோ, சுண்ணாம்பெல்லாம் வேண்டாம். வேணாமா? சரி. நல்லா சவக்குமா நாக்கு? ப்ரோ சொன்னதை செய் ப்ரோ. செய்றேன் செய்றேன். ஓகேடா சாமியாரே. நான் நீ கொடுத்த வெத்தலைய ஃபுல்லா தின்னுட்டேன். ஆமா, இப்ப நான் உன் கண்ணுக்கு தெரியறேனா? ப்ரோ, உன் குரல் மட்டும் தான் கேக்குது. நீ எங்க இருக்கனே எனக்கு தெரியல. தெரியல? அப்படியா? எக்ஸ்கியூஸ் மீ ப்ரோ, நான் இப்ப என்ன பண்ணேன்னு சொல்லுங்க. கண்ணுக்கே தெரியாத நீ என்ன பண்ண ஏது பண்ணன்னு எனக்கு எப்படி தெரியும்? இந்த ஆளு நிஜமாதான் சொல்றானா, இல்ல இவனை காலை மெரிச்சதுக்காக நம்மள சுத்தல விடுறானா?
இவனை நம்ப கூடாது. எதுக்கும் இன்னும் 2 பேர்கிட்ட கேட்டு பாப்போம். கரெக்ட். இவனை வச்சு செக் பண்ணுவோம். என்ன சத்தம் கேக்குது? யாரையுமே காணோம். பயந்து ஓடுறான். ஒருவேளை மெய்யாலுமே நம்ம யார் கண்ணுக்கும் தெரியல போல இருக்கு. ஜாலியா மறைஞ்சிருந்தே என் பேத்தி கல்யாணத்தை நடத்தி காட்டுறேன். காலையில இருந்து நடந்து நடந்து பசி வேற கொல்லுது. சரி, ஊருக்குள்ள போய் ஏதாவது சாப்பிட கிடைக்குதான்னு பாப்போம். யார் வீட்டுக்குள்ள வேணாலும் போலாம். நம்ம தான் யார் கண்ணுக்கும் தெரிய மாட்டோமே. ஏய், என் காலை மிதிச்சது மட்டும் இல்லாம ஒரு பொண்ணோட வாழ்க்கைய கெடுக்க பாக்குறா. ஊருக்குள்ள போய் தரும அடி வாங்குவா பாரு. ஆமா, அந்த பொம்பளை கிட்ட நான் சொன்ன பொய் உனக்கு எப்படி தெரியும்? நீங்க பேசிட்டு இருந்தத நான் தூரத்துல இருந்து கவனிச்சேன். அதான் கரெக்டா அந்த பொம்பளை கிட்ட அவ கண்ணுக்கு தெரியாத மாதிரி நடிச்சேன். அப்படியா? உன் நேர்த்தி கடன் வீண் போகலம்மா. இந்த கன்னிமார் தெய்வங்களின் உதவியால உன் பொண்ணுக்கு நல்லபடியா சர்வதோஷ நிவர்த்தினி மூலிகை எங்க இருக்குன்னு குறிப்பு கிடைச்சிருச்சுமா. அது இருக்கிற இடத்த உன் பொண்ணு தேடி கண்டுபிடிச்சு எடுத்துட்டா. நாளைக்கு காலையில உன் பொண்ணு சர்வதோஷ நிவர்த்தினி மூலிகை எடுக்கிறதுக்கு அந்த பரமேஸ்வரன் இருக்கிற இடத்துக்கு நாளைக்கு காலையில மலை உச்சிக்கு போறாமா. நீங்க சொல்றத கேக்குறதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு சாமி. என் பொண்ணுக்கு அவ தேடி வந்த மூலிகை நல்லபடியா கிடைக்கணும். அது மட்டும்தான் என்னோட ஒரே ஆசை. உன் பொண்ணுக்கு மூலிகை கிடைக்க நீ சந்தோஷப்பட்டுக்க. அதுக்கு இன்னும் கொஞ்சம் காலம் இருக்கு தாயி. உன் பொண்ணு எதிர்பார்த்து தேடி வந்த அந்த மூலிகை எப்ப வேணாலும் களவு போகலாம். அந்த களவுல ஒரு உயிர் கூட போகலாம். என்ன சாமி நீங்க குறிப்பு கிடைச்சிருச்சுன்னு ஒரு சந்தோஷமான செய்தியை சொல்லிட்டு உடனே அந்த சந்தோஷத்தை பறிக்கிற மாதிரி ஒரு கெட்ட விஷயத்த சொல்றீங்களே. நானாவா சொல்றேன்? அந்த ஈசன் சொல்றான். நான் சொல்றேன், உன் பொண்ண துஷ்ட சக்திகள் சூழ்ந்திருக்கு தாயி. அந்த துஷ்ட சக்திகள்ட்ட இருந்து உன் பொண்ணு மூலிகையோட தப்பிக்கிறது சாதாரண விஷயம் இல்ல. என் பொண்ணுக்கு எதுவும் ஆகக்கூடாது சாமி. அவ மூலிகை எடுத்துக்கிட்டு நல்லபடியா ஊரு போய் சேரணும். அதுக்கு இப்ப நான் என்ன சாமி செய்யணும் சொல்லுங்க, நான் செய்யறேன். உனக்கு இப்ப இந்த கன்னிமார் தெய்வங்கள் தான் துணை. வேண்டு, இன்னைக்கு ராத்திரி முழுக்க வேண்டு. தூங்காம கண்ணு முழிச்சுக்கிட்டே வேண்டு. இந்த கன்னிமார் தெய்வங்கள் மனசு இறங்கி வந்து துஷ்ட சக்திங்க கிட்ட இருந்து உன் பொண்ணு உயிரை காப்பாத்துற வரைக்கும் வேண்டு. தொடர்ந்து வேண்டிக்கிட்டே இரு. என் பொண்ணு ரொம்ப பாவம் தாய். அவ பிறந்ததுல இருந்து எந்த சந்தோஷத்தையும் அனுபவிக்கல. அனாதையா வளர்ந்து ரொம்ப கஷ்டத்தை அனுபவிச்சிட்டா. இப்பதான் அவ வாழ்க்கை மாறி ஒரு நல்ல குடும்பத்துல வாக்கப்பட்டு போயிருக்கா. என் பொண்ணு அவ புருஷனோட வாழ்க்கை இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை தாய். என் பொண்ணோட வாழ்க்கை துளிர் விடுறதுக்கு முன்னாடியே அவ வாழ்க்கைய அழிச்சிடாதீங்க கன்னிமார் தெய்வங்களே. அவளை காப்பாத்துங்க. என் பொண்ணும் அவ புருஷனும் நல்லா இருக்கணும் கன்னிமார் தெய்வங்களே.
அதுக்கு நான் என்ன வேணாலும் செய்வேன். உனக்கு உயிர் தான் முக்கியம்னா ஏன் உயிரை எடுத்துக்கோ. ஆனா என் பொண்ணு வாழ்க்கையையும் அவ புருஷனையும் ஒண்ணும் பண்ணிடாத. அவங்கள காப்பாத்து. நீ மனசு இறங்கி வந்து அந்த துஷ்ட சத்திங்க கிட்ட இருந்து என் பொண்ணு காப்பாத்துற வரைக்கும் என் வேண்டுதல நான் நிறுத்த மாட்டேன். இங்க இருந்து நான் போகவும் மாட்டேன். என் பொண்ண துஷ்ட சக்திங்க கிட்ட இருந்து காப்பாத்துங்க தாயே. என் பொண்ண துஷ்ட சக்திங்க கிட்ட இருந்து காப்பாத்துங்க கன்னிமார் தெய்வங்களே. என்ன கௌதம் ஸ்வேதாவை கூட்டிட்டு வரா? கண்மணிமா, வா ஸ்வேதா, வா கௌதம். கண்மணிமா, என்ன ஸ்வேதா ரொம்ப சந்தோஷமா இருக்க? நான் தேடி போன குறிப்பு கிடைச்சிருச்சு கண்மணிமா. இந்த குறிப்பை வச்சு நாளைக்கு காலையில நானும் கௌதமும் சர்பதோஷ நிவர்த்தினி மூலிகையை தேடி போலான்னு இருக்கோம். காட்டுக்குள்ள கிடந்த ஏதோ துணியை எடுத்துட்டு வந்து அத குறிப்புன்னு நம்பிட்டு இருக்கா லூசு. சரி, எங்க அம்மா எங்க? கோகிலா பாட்டி இன்னும் வரலையா? நான் வந்திருப்பாங்கன்னு தானே நினைச்சேன். அச்சச்சோ, அப்ப எங்க அம்மா காட்டுக்குள்ள தனியா இருக்காங்களா? என்ன பண்றது இப்போ? அதெல்லாம் ஒண்ணும் பண்ண வேணாம். அவங்க என்ன குழந்தையா? இங்கதான் எங்கேயாச்சும் இருப்பாங்க, வந்துருவாங்க. அண்ணி வாங்க நீ. என்ன இவன் இப்படி சொல்லிட்டு போறான்? என்னம்மா யோசிக்கிற? உன் பாட்டி கோகிலாவை காணுண்டி, அதான் யோசனையா இருக்கேன். மா, என்னையும் கௌதமையும் சேர்த்து வைக்க பிளான் சொல்ல சொன்னா கோகிலாவை காணும் கோலமாவை காணும்னு சொல்லிட்டு இருக்க. எங்க அம்மா உனக்கு கோலமாவா? மா, பாட்டி பயங்கரமான கேடி. யாராவது ஏமாந்தவங்க கிடைச்சா இந்த காடே எனக்கு தான் சொந்தம்னு சொல்லி வித்துட்டு வந்துருவாங்க. அந்த அளவுக்கு அது பயங்கரமான ஆளு. நீ அவங்கள பத்தி எல்லாம் கவலைப்படாத. ஏன் விஷயத்துக்கு வாமா. சரி, ரூம்ல போய் யோசிக்கலாம் வா. வாங்க நீ. அண்ணி, இந்த ரூம்ல நீங்க தங்கிக்கோங்க. நான் பக்கத்து ரூம்ல தான் இருக்கேன். ஏதாச்சும் தேவைன்னா கால் பண்ணுங்க, நான் வரேன். இதுல டிஃபன் இருக்கு, சாப்பிட்டுருங்க. அண்ணி, அம்மாட்ட கால் பண்ணி பேசணும்னு சொன்னீங்கல்ல, இங்க சிக்னல் கிடைக்கும், கால் பண்ணுங்க. ஸ்வேதா, அத்தை, மேடி எப்படி இருக்காரு அத்தை? அதே மாதிரி தாமா இருக்கான். எந்த முன்னேற்றமும் இல்ல. ஆமா, மூலிகை கிடைச்சதா? கிடைச்சிரும் அத்தை. அப்ப இன்னும் மூலிகை கிடைக்கலையா? இன்னும் இல்ல அத்தை. மூலிகை எடுக்கிறதுக்கான குறிப்பு கிடைச்சிருச்சு. நானும் கௌதமும் நாளைக்கு அந்த குறிப்பை வச்சு மூலிகையை எடுக்க ருத்ரகிரி மலைக்கு போறோம். கண்டிப்பா நாளைக்கு மூலிகை கிடைச்சிரும் அத்தை, நீங்க கவலைப்படாதீங்க. நீ சொன்னதை கேட்டதுக்கு அப்புறம்தான் எனக்கு கொஞ்சம் நம்பிக்கை வருதுமா. அத்தை, அந்த நம்பிக்கையோட இருங்க, நான் மூலிகையோட வரேன். சரிம்மா. சரிங்க அத்தை. கடவுளே, என் பையனை நீதான் காப்பாத்தணும்.
என்ன பண்ணி கௌதமுக்கும் பூமிகாவுக்கும் இடையில ரொமான்ஸ வர வைக்கிறது? பூமிகா, ஒரு புது ஐடியா சொல்றேன், கேக்குறியா? என்ன ஐடியாமா, சொல்லுங்க. நாம அந்த தேங்காய் எண்ணெயை எடுத்துட்டு போய் கௌதம் ரூம் வாசல்ல ஊத்திட்டோன்னு வை. கௌதம் ரூம்ல இருந்து வெளியே வந்து ஸ்வேதா ரூமுக்கு போகும்போது நாம ஊத்தின எண்ணெயில காலை வச்சு வழுக்கி விடுவான். அப்ப நீ கௌதம்னு ரொமான்டிக்கா கத்திக்கிட்டே அப்படியே ஹை ஸ்பீட்ல ஓடி போய் கௌதம புடிச்சின்னா உனக்கோ கௌதமுக்கோ டச்சிங் நடந்து ரொமான்ஸ் ஸ்டார்ட் ஆயிடும். எப்படி என் ஐடியா? இதான் உன் ஐடியாவா? 60s ஐடியாமா, உன்ன மாதிரி ரொம்ப பழசு. வேற ஏதாவது ஐடியா சொல்லுமா. வேற ஐடியால ஸ்டாக் இல்ல. இதை யோசிக்கவே எனக்கு 1 hour ஆச்சு. நீ என்ன நம்பு, இந்த ஐடியா கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகும். வா போலாம். இங்கே இரு, எண்ணெய் ஊத்திட்டு வரேன். ஓகேமா. கௌதம், நீ இந்த எண்ணெயில வழுக்கி விழணும். உனக்கும் என் பொண்ணுக்கும் ரொமான்ஸ் நடந்து அது கல்யாணத்துல முடியணும். அம்மா, நீ சொன்ன மாதிரியே கௌதம் எண்ணெயில கால் வச்சு வழுக்கி விழுந்துருவானா? கண்டிப்பா விழுவாண்டி. வெயிட் அண்ட் வாட்ச். அனி, நான் ரூமுக்கு போறேன். நீங்க நிம்மதியா படுத்து தூங்குங்க. நாளைக்கு எப்படி மூலிகை கிடைச்சிரும் அண்ணி. நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. அம்மா அம்மா, கௌதம் வரா வரா வரா. பூமிகா, கௌதம் எண்ணெயில கால் வச்சு வழுக்கனதுமே அவனை ஓடி போய் பிடிச்சிடு. கீழே கீழே விட்டுறாத. ஓகேமா ஓகேமா. ஐயோ, இந்த போனை எவன் தான் கண்டுபிடிச்சானோ? ஐயோ, என்ன இவன் வரா? என்ன கௌதம் வழுக்கிட்டு வருவான்னு பார்த்தா வேற ஒருத்தன் வரா. என் பிளானே சொதப்பிடுச்சே. அம்மா, எருமை, நீ எதுக்குடா என் அம்மா மேல விழுந்த? அம்மா அடிபட்டுச்சாமா? என் இடுப்பே போச்சுடி. ஒரு டேங்கர் லாரி என்னை இடிச்ச மாதிரி இருக்குடி. எழுந்து போட முதல்ல. அம்மா, உங்க என்ன பாட்டலு? டேய், மரியாதையா போயிடுறா. நான் அப்பவே சொன்னேன் இந்த பிளான்லாம் வேண்டான்னு. நீ தான் கேட்கல. சரி, ரூம்குள்ள போலாம் வா. அந்த நீர் யானை என் விழா எலும்ப உடைச்சிட்டாண்டி. அப்பா, பூமிகா, ரூமுக்குள்ள போனதும் கொஞ்சம் தைலம் தேய்ச்சி நீவி விடு. அப்பதான் சரியாகும். சரிம்மா சரிம்மா, வாமா போலாம். அம்மா அம்மா, ஐயோ. ஆ